இங்க பாருங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட ஓன் லேண்டை சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா 2வது கிலோமீட்டர்ல நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 600 மீட்டர்ஸ்ல இந்த ஆல்ரெடி போடப்பட்ட இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட்டுக்குள்ள ஒரு 4 பிளாட்டுகள் சேலுக்கு வந்திருக்கு. இந்த 4 பிளாட்டுக்குமே ஒரே ஓனர் மிஸ்டர் கேஷவ் விக்னேஷ். ஓகேங்களா? ஸோ அவரோட பிளாட் தான். இதான் மெயின் ரோடு பார்த்துக்கோங்களேன். இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இது மெயின் ரோடு. இங்க இந்த கார்னர் பிளாட் சேலுக்கு அவைலபிள். ஓகேவா? இது ஒரு ரோடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது ஒரு ரோடு. கார்னரில் இருக்கக்கூடிய பிளாட் சேலுக்கு இருக்கு. இந்த லைனில் D1, இந்த பிளாட் நம்பர் D1, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது D2, D3, D4 அப்படின்ட்டு அடுத்தடுத்த லைனில் இருக்கக்கூடிய 4 பிளாட்டுகளுமே அவர் வாங்கி வச்சிருந்தாப்ல. இப்போ அவர் ஓன் யூஸ்க்காக வச்சிருந்த பிளாட்டை சேல் பண்ணுறாப்ல. சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 875 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிளாட்டு, 906ல் ஒரு பிளாட்டு, 1178ல் ஒரு பிளாட் அப்படின்ட்டு 4 சைஸஸில் இந்த 4 பிளாட்டுகள் இருக்கு. ஓகே, இருக்கக்கூடிய இந்த 4 பிளாட்ல ஒரு பிளாட் கார்னர் பிளாட் வேறங்க. இதோட டைமென்ஷன் சொல்லட்டுமா? 35க்கு 35 அப்படின்ற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சைஸ், 1178 ஸ்கொயர் ஃபீட். அடுத்து இருக்கக்கூடிய 3 பிளாட்டும் 25க்கு 35 அப்படின்ற சைஸ், 875 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய பிளாட்டுகள். இதில் 3 பிளாட் சவுத் ஃபேசிங், ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர். சரிங்களாங்க? ஸோ இந்த வீடுகள் இருக்கக்கூடிய இதே இடத்துல இந்த வீடுகளுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கார்னர் பிளாட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டுகளும் இருக்குது. டிடிசிபி அப்ரூவ் தான், தாராளமாக லோன் போகலாம். பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. சைட்டுக்குள்ளே வீடுங்க இருக்கா? இதோ இந்த வீடுகள் எல்லாமே இந்த பிளாட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். ஓகேங்களா மக்களே? வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஷார்ப்பா 2வது கிலோமீட்டர், நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ். இவ்வளோ வீடுங்க இருக்கு. தாராளமாக வீடு கட்டி குடியேறலாம். சரி, பக்கத்தில் இந்த ரீசேல் பிளாட்டுக்கு பக்கத்திலே இங்கே ஒரு நியூ லேஅவுட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் என்ன தெரியுமா? நான் சொல்லலை, காட்டுறேன், நீங்களே பாருங்கள். போர்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? 4299 rupees per square feet. ஓகே, ஸோ நம்ம சைட்லேருந்து பார்க்குறோம். அதோ பாருங்கள், இந்த ஆர்ட்ஸ் தெரியுதுல்ல, அதுதான் அந்த நியூ சைட்டு. அங்கே அந்த ரேட்டு போகும்போது இங்கே ஓனர் கேட்குற ப்ரைஸ் என்ன தெரியுமா? 3700 rupees சொல்கிறாப்புல. ஸோ அதை விட ஒரு 600 ரூபா கம்மியாக தான் சொல்கிறாப்புல. கேட்குறது ரொம்ப நியாயமான ப்ரைஸ். அதையுமே ஈவன் ஃபர்தர் நெகோஷியேட் பண்ணி தர ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாப்புல. ஸோ மிஸ்டர் கேஷவ் விக்னேஷ் அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். லொக்கேஷன் அனுப்புவார், வந்து பாருங்கள். சொல்கிற ரேட்டு நியாயமான ரேட்டு தான். டேரக்ட் ஓனர்னால நீங்கள் இன்னுமே கூட ஃபர்தராக டேரெக்டாகவே அவர்கிட்ட பேசிக்கலாம். எந்த கமிஷன் சார்ஜஸும் இல்லை. இந்த பிளாட்டுகளோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பொறுமையாக பாருங்கள். இந்த ஜோனில் லேண்ட் பார்க்குறவங்க, வீடு பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுனா யூஸ்ஃபுல்லாக லைக் போடுங்க. இது போல பல ரியல் எஸ்டேட் கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.